வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். தித்திக்கும் முத்தமிழ். மா, பலா, வாழை என்று முக்கணி சுவை கொண்ட நம்முடைய தமிழ். தமிழ் என்கிற போதே அழகு இல்லையா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால்தான் தமிழர் திருநாள் என்று இந்த பொங்கல் பண்டிகைக்கு நாம் வைத்திருக்கிறோம். பொங்கல் பண்டிகையினுடைய நிறைவு நாள் இன்று. காணும் பொங்கல் என்று நாம் சொல்லுகிறோம். கரிநாள் என்றும் கிராமங்களில் சொல்லப்படுகிறது. இன்று மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாடி இந்த நிறைவு நாளை முடிப்பார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் உறவுகள், நட்புகள் எல்லாம் ஒன்று கூடி கிராமங்களில் நடக்கும். பல போட்டிகளை வைப்பார்கள். பானை உடைத்தல், கபடி விளையாடுவது, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இப்படி பல நிகழ்வுகள் நடக்கும் கிராமங்களில். மிக சிறப்பாக இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு பண்டிகை. பல இடங்களை சுற்றி பார்ப்பது. நகரங்களில் கூட இருக்கிறது. சென்னை போன்ற நகரங்களில் மெரினா பீச், கோல்டன் பீச் மற்றும் பெசன்ட் நகர் போன்ற இடங்களை சுற்றி பார்ப்பார்கள். ஆனால் கிராமங்கள் அப்படியல்ல. இயற்கையோடையே வாழ்கிற ஒரு தன்மை உண்டு. அதனால் இயற்கையோடு வாழ வேண்டும் அல்லது இயற்கையோடு இருக்க வேண்டும் என்றால் கிராமத்துக்குத்தான் செல்ல வேண்டும். அதனால்தான் வெளியூர்களிலிருந்து கூட கிராமத்துக்கு செல்வார்கள். அந்த 3 நாள் பண்டிகையில் எல்லோருக்கும் கொண்டாட்டமான ஒரு பண்டிகை என்றால் அது காணும் பொங்கல் தான். எல்லோரும் இன்று ஒன்று கூடுகிற போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியின் உச்சத்தை காட்டுகிற ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இப்படி பொங்கல்லாம் வைத்து முடித்துவிட்டு இன்று மகிழ்ச்சியாக கரிநாள் என்பதனால் கறி சாப்பிடுவது, இப்படி இறைச்சியை உண்பது இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும். இன்னமும் நான் கிராமங்களில் சில கிராமங்களில் உண்டு. பல கிராமங்களில் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. காலை நேரத்தில் எழுந்தவுடன் பெரியவர்களிடத்திலே சென்று சிறியவர்கள், அதாவது இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் சென்று என்னன்னா, பால் பொங்குச்சா, பால் பொங்குச்சா என்று கேட்பார்கள். அப்படி கேட்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் காசெல்லாம் கூட கொடுப்பாங்க. அப்படி ஒரு எல்லோருக்கும் சிறியவர்களுக்கு காசு கொடுப்பது, பரிசுகளை கொடுத்து இதெல்லாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை. நிறைவு நாள் என்பதால் இந்த ஆண்டு தொடக்கம் இல்லையா? தை மாதம் தான் தமிழனுக்கு ஒரு தொடக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்போம். அந்த வகையில் இன்று தான் எல்லாமே தொடக்கம். அதனால் சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு பண்டிகை தொடங்குகிறது என்றால் அது தைப்பொங்கல் தான், தை திருநாள் தான், தமிழர் திருநாள். ஆகவே இப்படியெல்லாம் மதங்களை கடந்த ஒரு மிக சிறந்த ஒரு பண்டிகையாக பொங்கல் பண்டிகை இருக்கிறது. இன்று நிறைவு நாள். இந்த ஆண்டு முழுமையும் நமக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் பிரார்த்தனையும் கூட. அந்த வகையில் மிக சிறப்பான நாள். எத்தனையோ பண்டிகைகள் தமிழர்களுக்கு வரலாம். ஆனால் தமிழர் திருநாள் என்பது பொங்கல் பண்டிகை மட்டுமே. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவோம். குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் இதை சிறப்பாக சொல்லித்தர வேண்டும். ஏன்னா மதங்களை கடந்த ஒரு பண்டிகை, இயற்கையை மதிக்கக்கூடிய பண்டிகை. அதுதான் மிக முக்கியமானது. இயற்கையை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை நம்முடைய தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தான். ஆனால் இந்த பண்டிகையை பற்றி எல்லோருக்கும் சொல்லித்தர வேண்டும் குழந்தைகளுக்கு. அப்பொழுதுதான் இந்த பண்டிகை மறையாமல் இருக்க வேண்டும். மறையாது, நிச்சயமாக மறையாது. ஆனால் நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதை மறந்துவிடக்கூடாது. மிக்க மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். இயற்கையை எப்பொழுதும் மதிக்க கற்றுக்கொள்வோம். இயற்கையை அழித்தால் நாம் அழிந்து விடுவோம். செயற்கையை வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர்த்து இயற்கையோடு வாழுகிற மிகப்பெரிய சத்தியத்தை, தத்துவத்தை நாம் உணர வேண்டும். நன்றி.